சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படலாம். அதே மாதிரி மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்களுக்கும் கண் எரிச்சல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண் எரிச்சலுக்கு ஒரு முக்கிய காரணம் உடல் சூடு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள நம்ம செய்யணும். பவர் நமக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நெறைய பேர் வந்து பவர் இருக்கும். ஸோ நியர் சைட்னஸ் சொல்லுவாங்க. தூரத்தில இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியா தெரியல அப்படின்னு சொல்றது. ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற கண்டிஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து பவர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, பித்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது எண்ணெய் குளியல் தான் சித்த மருத்துவத்தில சொல்வாங்க. அதுக்குமே வந்து பார்த்தோம்னா, இரவு நேரத்தில நம்ம தூங்கும்போது கால் பாதங்கள்ல பசு நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பசு நெய்யோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து, கால் பாதங்கள்ல நம்ம ஒரு 2 கால்லயுமே ஒரு 5, 5 துளிகள் பசு நெய் உள்ளங்கால்ல அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளக்கெண்ணெய் கண்கள சுத்தி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம்னா, நமக்கு திரிஃபலா நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு.